ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதீஷ். ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்கும். பட் கன்டென்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ஒண்ணு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ T20 லீக்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம இந்தியாவ பேஸ் பண்ண ஃபிரான்சைஸில வந்து எத்தன ட்ராஃபீஸ் வச்சிருக்காங்க? அதாவது T20 லீக்ஸ் எத்தன T20 ட்ராஃபீஸ ஹோல்டு பண்ணியிருக்காங்க நம்மளோட டீம்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கம்மியான ட்ராஃபீஸ் வச்சிருக்கிற டீம்ல இருந்தே வரேன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து ட்ராஃபியே கிடையாது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து இன்னும் ட்ராஃபி எதுவுமே வின் பண்ணல. எந்த ஒரு T20 லீக்ஸ்லயுமே. ஸோ நான் இப்ப சொல்ற லிஸ்ட் எல்லாமே வந்து உலக அளவுல நடக்கிற T20 லீக்ஸ்ல இந்த டீம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிற ட்ராஃபீஸ் தான். ஸோ அந்த வகையில எல்எஸ்ஜி கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஒரு ட்ராஃபி வச்சிருக்கிற டீம் வந்து 4 டீம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் சிபிஎல்ல ஒரு ட்ராஃபி வச்சிருக்காங்க. கரீபியன் பிரீமியர் லீக்ல அவங்க கிட்ட ஒரு ட்ராஃபி இருக்கு. இன்ஃபாக்ட் இப்ப தான் ரீசென்ட்டா அத வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட சிபிஎல் ட்ராஃபி ஒண்ணு வச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கேபிட்டல்ஸ் குரூப் இப்ப தான் துபாய் கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஐஎல் T20 இது இருக்கு. ஸோ துபாய் கேபிட்டல்ஸ் ஐஎல் T20 2025 வின் பண்ணியிருப்பாங்க. சாம் பில்லிக்ஸ் அங்க கேப்டனா இருந்தாரு. ஹேமந்த் பதானி கோச்சா இருந்தாரு. ஸோ அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிரான்சைஸிக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ட்ராஃபி T20 லீக்ஸ பொறுத்தவரைக்கும். அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப் தான் இருக்கு. அது வந்து உமன்ஸ் சைடு, அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக்ல அவங்க வாங்கின கப் ஸ்ருதி மந்தனா வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கப்பு மட்டும் தான் இப்போதைக்கு ஆர்சிபி கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து WPL. இப்ப ஆர்சிபி புது கேப்டன்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. IPL 2025க்கு வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இவங்களுக்கு பெருசா வந்து வேற T20 லீக்ஸ்ல வந்து பிரான்சைசஸ் கிடையாது. ஸோ அதுவுமே மேபி ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கலாம். இந்த டீம் வந்து IPL தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. ஸோ அதனால டிராஃபி அப்படிங்கிறது இன்னும் வராமலே இருக்கு. WPL டிராஃபி மட்டும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ். இதுவும் புதுசா என்ட்ரி ஆன டீம் தான். 3 வருஷம் தான் ஆகுது. பட் 3 வருஷத்திலேயே 2 ஃபைனல் ஆடிட்டாங்க. அதுல 1 டிராஃபி வின் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹர்திக் பாண்டியா வின் பண்ணி குடுத்த அந்த டிராஃபி தான். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரே டிராஃபி IPL டிராஃபி. ஸோ பங்கமா வச்சிருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் இதுக்கப்புறம் டிராஃபி வின் பண்ணுவாங்களா? சுப்மன் கில், கேப்டன்சியின் கில் அப்படிங்கிறதெல்லாம் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மொத்தமா 3 டிராஃபி வச்சிருக்காங்க. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் டிராஃபி. ஃபர்ஸ்ட் சீசன் வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது மட்டும் தான். அதுக்கப்புறம் அவங்களால ஜெயிக்க முடியல. ஃபைனல்லாம் வந்தாங்க. பட் முடியல. சஞ்சு சாம்சன் வந்து வின் பண்ணி குடுப்பார்ன்னு நம்புவோம். அண்ட் அதுக்கப்புறமா சிபிஎல் உமன்ஸ், அதாவது கரீபியன் பிரீமியர் லீக் உமன்ஸ் டிராஃபி வந்து 2 வச்சிருக்காங்க. அந்த பக்கம் வந்து இவங்க டீம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க வந்து 2 டிராஃபி இவங்க கிட்ட இருக்கு. ஓவராலா 3 டிராஃபிய வச்சிருக்காங்க. த்ரூ அவுட் T20 லீக்ஸ பொறுத்தவரைக்கும். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், நம்ம சன் டிவி குரூப்போட டீமு. இவங்க கிட்டயுமே 3 டிராஃபி இருக்கு. இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 வந்து பார்த்தீங்கன்னா, IPL டிராஃபி. வார்னர் வின் பண்ணி குடுத்த டிராஃபி. ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு தான். ஸோ இந்த IPL டிராஃபி மட்டும் இல்லாம, அவங்க இன்னொரு லீக்ல என்ட்ரி குடுத்து, அந்த லீக் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 2 சீசனுமே இவங்க தான் டிராஃபி வின்னர்ஸ். இன்ஃபாக்ட் 3வது சீசனுமே ஃபைனல் ஆடியிருப்பாங்க. வேற எங்கேயும் கிடையாது. SA20 லீக பொறுத்தவரைக்கும் ஸோ அங்க 2 டிராஃபி இவங்க பேர்ல இருக்கு. நம்மளோட ஹெய்டன் மார்க்ரம் லீட் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கஃபே வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசனுமே தொடர்ந்து டிராஃபி அடிச்சு கெத்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 2 டிராஃபி இப்போ SRH கிட்ட இருக்கு. ஒட்டுமொத்தமா 3 டிராஃபீஸ் அவங்களுமே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் டாப் 3க்குள்ள வந்துட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துல இருக்கு. அதிக டிராஃபீஸ் வின் பண்ண லிஸ்ட்ல. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் இப்பதான் கொஞ்சம் குளோபல் லீக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதாவது வேற வேற லீக் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. 5 டிராஃபி IPLல மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் பிரீமியர் லீக்ல அதிகமான டிராஃபீஸ் வச்சிருக்க 2 டீம்ல ஒரு டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். 5 டிராஃபி அவ்வளோ ஒண்ணும் ஈஸியான விஷயம் கிடையாது. அது இல்லாம CL T20, அதாவது இதுல வந்து மத்த டீம்ஸ்லாம் இல்ல. ஏன்னா அவங்க சாம்பியன் ஆனா தான் ஆட முடியும். இந்த டோர்னமெண்ட் இப்ப இன்ஃபாக்ட் கிடையாது. சாம் பில்லிங்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த IL T20 இருக்கு இல்லையா? ஸோ அத வின் பண்ணிட்டு சீக்கிரம் அக்டோபர்ல கூட ஒரு விண்டோ இருக்கு. நம்ம CL T20 ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது ஒண்ணும் இல்ல. சாம்பியன்ஸ் லீக் T20 அப்படிங்கிற டோர்னமெண்ட் தான். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு T20 லீக் நடக்குது இல்லையா? ஸோ அதுல டாப்ல முடிக்கிற டீம்ஸ் வந்து, அதாவது சாம்பியன்ஸ் டீம்ஸ் வந்து இதுல போட்டி போட்டு அங்க ஒரு சாம்பியன் ஆவாங்க. ஸோ அந்த மாரி CSK 2 முறை வந்து CL T20 அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா 5 IPL கப்பு, 2 CL T20 கப்புன்னு சொல்லிட்டு 7 கப்பு வச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்கள விட 1 கப் எக்ஸ்ட்ரா வாங்கி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து மேல இருக்காங்க. சாரி, KKR ஆர் நைட் ரைடர்ஸ் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லலாம்.
3 ஐபிஎல் டிராஃபி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கம்பீர் வாங்கி குடுத்த 2 டிராஃபி. அண்ட் இப்போ 2024ல ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆருக்கு ஒரு டிராஃபி வாங்கி குடுத்திருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா 3 ஐபிஎல் டிராஃபி மட்டுமே கேகேஆர் கிட்ட இருக்கு. இது இல்லாம இங்க பெரிய ஆள் கிடையாது. அங்க பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு சொல்ற மாரி சிபிஎல்ல 4 டைட்டில் வச்சிருக்காங்க. கரீபியன் பிரீமியர் லீக்ல இவங்களோட ஆதிக்கம் வந்து செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருக்கும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது இங்க கேகேஆர் பிளேயர்ஸ் வந்து அங்க போய் ஆடுவாங்க. அண்ட் அந்த டீமே பார்க்க பயங்கரமா இருக்கும். பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் வச்சு ஆடுவாங்க. ஸோ அதனாலேயே 4 சிபிஎல் டிராஃபிய வந்து வச்சிருக்காங்க. வேற லெவல். இங்கேயும் அப்படிதான், அங்கேயும் அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ட் தென் சிபிஎல் வுமன்ஸுமே ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 8 டைட்டில்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. சிபிஎல் வுமன்ஸ்லயும் கேகேஆர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சாரி, நைட் ரைடர்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. டாப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த T20 லீக் நடந்தாலும் அங்க போயிட்டு ஒரு டிராஃபி அடிச்சுட்டு வரது மட்டும் தான் இவங்க வேலையாவே இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமா 11 T20 டிராஃபிஸ் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸுக்கு ஐபிஎல்ல மட்டுமே 5 டிராஃபி இருக்கு. ரோஹித் சர்மா வாங்கி குடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர் கேப்டன்சி இருந்து அனுப்பிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். ஸோ 5 ஐபிஎல் டிராஃபி மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. இது இல்லாம ஒரு வுமன்ஸ் பிரீமியர் லீக் டிராஃபி இருக்கு. ஹர்மன்ப்ரீத் கவுர் வின் பண்ணி குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த டிராஃபியும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. இது இல்லாம சிஎல் T20யுமே 2 இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் T20யுமே 2 வின் பண்ணியிருக்காங்க. இதுலயும் சிஎஸ்கே கூட அப்படியே ஈக்குவல் பண்றாங்க. அண்ட் தென் மேஜர் லீக் கிரிக்கெட். ஸோ மேஜர் லீக் கிரிக்கெட்லயும் ஒரு டிராஃபி இவங்க கிட்ட இருக்கு. ஸோ மேஜர் லீக் கிரிக்கெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். மேஜர் லீக் கிரிக்கெட்டும் ஒரு T20 டோர்னமெண்ட் தான். ஸோ ஸ்மித் கூட வந்து டிராஃபிலாம் அடிச்சிருப்பாரு. ஸோ அதுலயுமே இவங்க கிட்ட ஒரு டிராஃபி இருக்கு. அண்ட் தென் ஐஎல் T20லயும் இவங்க கிட்ட ஒரு டிராஃபி இருக்கு. ஸோ ஐஎல் T20ல ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இப்போ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா SA20 லீக். ஸோ SA20 லீக்லயும் டிராஃபி வின் பண்ணிட்டாங்க. ரஷீத் கானோட கேப்டன்சியின் கீழ். இப்போ 2025ல நடந்து முடிஞ்ச SA20 லீகோட 3வது சீசனோட சாம்பியன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த டீம் தான். ஸோ எம்ஐ கேப் டவுன். ஓவராலா இவங்க கிட்ட 11 டிராஃபி இருக்கு T20 லீக்ஸ்ல. இதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். ஒரு பிரான்சைஸா இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஸோ இதுல நீங்க எந்த டீமோட ஃபேன் அண்ட் எந்த டீமுக்கு என்ன டிராஃபி வேணும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போடலாம் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.